செழிப்பான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சிலுவைக்கு போனது ஏதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு மாத்திரமல்ல. பைபிள் சொல்லுது, பாவமில்லாத அவர் நமக்காக பாவம் ஆனார். அதுபோல தரித்திரமே இல்லாத ஐஸ்வர்ய சம்பன்னர் நமக்காக சிலுவையிலே தரித்திரரானார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஐஸ்வர்யமாய் வாழுவதற்காக, எப்படி பாவமில்லாமல் வாழ்வதற்கு அவர் பாவத்தை சுமந்தாரோ, அதே போல தரித்திரம் இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், வறுமை இல்லாமல் வாழுகிறதற்காகவே இயேசு சிலுவையிலே தரித்திரர் ஆனார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆசீர்வாதத்தின் ஊற்று. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் ஊற்று நமக்காக சிலுவையிலே சாபமானார். அந்த கேடு அடைந்தார். தரித்திரத்தின் கோலம் என்றால் அவரைத்தான் பார்க்கணுமா? பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பார்க்கிற தரித்திரங்கள் எல்லாம் தரித்திரம் அல்ல. ஒரிஜினலாக தரித்திரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க பசி, முழுக்க முழுக்க தாகம், முழுக்க முழுக்க நிர்வாணம், ஒட்டு துணி கூட இல்லாதபடிக்கு வாழுகிற அந்த நிலைமைக்கு பேர் தான் தரித்திரம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் யாரும் வாழலை. ஆனால் இயேசு அதை அனுபவித்தார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அலங்காரமான ஆடைகளை போட்டு அனுபவிக்கும்படி சிலுவையில் இயேசு தரித்திரமானார். அந்த கேடு அடைந்தார். அந்த அளவுக்கு மோசமான நிலைமையை இயேசு ஏற்றுக்கொண்டார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் நான் நல்லா இருப்பதற்காக.